நாங்கள் எதை தெரியுமா இவங்க ஷாக்காக பார்க்குறோம். இந்த வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். எஸ்ஆர்எம் காலேஜ் தாண்டி போனால் ட்ரெயினை பார்க்க விட்டாங்க. இதான் சர்ப்ரைஸான்னு கேட்டா இது இல்லை சர்ப்ரைஸ்ன்னு வேற இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அங்கேயும் ஒரு ட்ரெயின் நிற்கிது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ரெஸ்டாரண்ட்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் வாவ், நிஜமான ட்ரெயின் உள்ள போன மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு ரெஸ்டாரண்ட். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதான் ட்ரெயின் வருதான்னு பார்த்தா அங்க பாருங்களேன், நிஜமாலே ஒரு ட்ரெயின் வருது. எனக்கு ரொம்ப ஷாக். இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது. அங்க பாருங்க என் மூஞ்சில எவ்வளவு ஹாப்பி. என் தங்கச்சி மூஞ்ச பாருங்க. ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கும்போது மெனு கார்டு கையில் கொடுத்துட்டாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு ஒரு பிரியாணி போதும்னு சொல்லிட்டா. சரி, எனக்கு என்ன ஆர்டர் பண்ணலான்னு ஒரு நானும் ஒரு மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணிட்டேன். அவங்க ஆர்டர் பண்ண 10 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையா இருக்கு. இங்கே பாருங்க, பிரியாணியில் லெக் பீஸு. லெக் பீஸை கடிச்சிட்டு திரும்பி பார்த்தா இன்னொரு ட்ரெயின், அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. தங்கச்சி கிட்ட பிரியாணி எப்படின்னு கேட்டால் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே பக்கத்துலேயே ஒரு ட்ரெயின் போச்சுங்க. எனக்கு இதை பிரியாணி சாப்பிட்றதா இல்லைன்னா ட்ரெயினை பார்க்கறதா கன்ஃபியூஸாகவே இருந்தது. நான் ட்ரெயினை ரசித்து பார்க்கறதுக்குள்ளே என் தங்கச்சி சாப்பிட்டே முடிச்சிட்டா. பிரியாணி லைட்டாக காரமாக இருந்ததுனால ஜிகிர்தண்டா வாங்கி குடித்தோம். இதுக்குள்ளே என் தங்கச்சி ட்ரெயினை சுற்றி பார்க்குறேன்னு போயிட்டா. இங்கே பாருங்களேன், ஃபேமிலி ரூம்லாம் இருக்குது. நாங்கள் எங்கள் ஃபுட் ஜர்னி முடிஞ்சு அதனால எங்கள் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ரெஸ்டாரண்ட் நேம் சொல்ல மாட்டேன். இது வந்து ஆம்பூர் பிரியாணி பொத்தேரியில் இருக்குது. பாய்.